ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே வரும். ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசால் 1951 2017 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிக்கோளை வச்சு இது இந்த திட்டங்கள் செயல்படுத்தினாங்க. பல்வேறு காலங்களில் செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வரலாறு எவ்வாறு ஐந்தாண்டு திட்டங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ திட்டமிடலில் நிறைய வகைகள் இருக்குது. சரிங்களா, திட்டமிடலில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மக்களாட்சி மற்றும் சர்வாதிகாரம், வழிகாட்டுதல் படி திட்டமிடுறது, தூண்டும் திட்டமிடுறது, அப்புறம் குறுகிய நடுத்தர செயல்பாடு மற்றும் கட்டமைப்புன்னு சொல்லிட்டு 4 வகையாக இதை சொல்கிறாங்க. இந்த பொருளாதார திட்டமிடலில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா, அந்த காலங்களை பொறுத்து ஷார்ட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறுகிய காலத்திட்டம் 1 வருஷம் தான். மிட் டேர்ம் பிளானு, அப்போ தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையை பிரிப்பாங்க. ஸோ இதில் இந்த குறுகிய காலத்திட்டம் அப்படின்னா 1 வருடம், நடுப்பருவ திட்டம்னா 5 வருடம், தொலைநோக்கு திட்டம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஸோ இந்த திட்டமிடலில் அதாவது ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் உருவாகுச்சு அப்படின்னா, இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா நம்ம ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி தான். ஸோ 1914 இருந்த ரஷ்ய புரட்சி தான் நம்ம பொருளாதார திட்டமிடலுக்குன்னு சொல்லிட்டு வழிவகுத்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 1928 பார்த்திங்க அப்படின்னா சோவியத் ரஷ்யா 7ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா 1934 இதை தொடர்ந்து 1934 FICCIன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு திட்டக்குழு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கடந்து 1934 பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட திட்டமிடுதலுக்கு முதல் முயற்சியை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா அவர் தான் எடுத்திருப்பார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவர் எழுதியிருப்பார் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார். இது எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. இது எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. சரிங்களா, திட்டமிட்ட பொருளாதாரம் இது எக்ஸாமில் கேட்பாங்க. திட்டமிட்ட பொருளாதாரம் இந்த நூலில் தான் அவர் சொல்லியிருப்பார். இந்தியாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்தியாவுக்கு ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு முயற்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா அவர் தான் இந்தியாவோட திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு என்ன அரேஞ்ச் பண்ணியிருப்பார்னா 10 இயர் பிளானை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, விஸ்வேஸ்வரய்யா. ஓகேங்களா. ஸோ இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா 1938 நேரு அவர்கள் தலைமையில் ஒரு திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அது காங்கிரஸ் திட்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1944 இதெல்லாம் பின்னாடி வரும். 44 பார்த்திங்கன்னா 8 தொழிலதிபர்கள் பம்பாயில் சேர்ந்து பம்பாய் திட்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே 44 ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை நம்ம கவர்மெண்ட்டு உருவாக்கியிருக்கோம். ஸோ அதை கடந்து சீமன் நாராயணன் அகர்வால் அப்படிங்கிறது 1944 ஒரு காந்திய திட்டத்தை உருவாக்கியிருப்பார். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மக்களின் திட்டம் அப்படின்னு யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது MN ராய் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா. ஸோ இதை பார்ப்போம். ஸோ இதில் கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவோட திட்டமிடலோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா ஜனநாயகத்தன்மை. அதான் நம்மளுடைய திட்டமிடலோட முதல் முக்கிய அம்சம் ஜனநாயகத்தன்மை. சரிங்களா. அதுக்கப்புறம் கலப்பு பொருளாதாரம், அப்புறம் சமூக நீதி, அப்புறம் சுயசார்பு, நவீனமயமாக்கல், இது எல்லாமே இந்திய திட்டமிடலோட முக்கியமான அம்சங்களாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சூழலில் இருந்தோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு முக்கிய ஐந்தாண்டு திட்டங்களோட சுருக்கத்தை பற்றி பார்த்துருவோம். இப்போ இதில் முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1951 56 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த திட்டக்குழு பார்த்திங்க அப்படின்னா திட்டக்குழு மார்ச் 15 1950 ஆரம்பிப்பாங்க. சரிங்களா. திட்டக்குழு மார்ச் 15 1950 அமைக்கப்பட்டு, ஸோ இது திட்டக்குழு அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1951 ஏப்ரல் 1951 நம்மளோட திட்ட காலம் தொடங்கும். சரிங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல 1951 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா 1951லேருந்து 56 வரைக்கும். ஸோ இதனுடைய மாடல் என்ன மாடல் அப்படின்னா ஹராட் டோம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராட் டோம்பர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்ததுன்னா விவசாயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், மின்சார திட்டம், ஸோ இந்த அகதிகளோட மறுவாழ்வு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்க முக்கிய கவனம் செலுத்தாங்க. இதோடைய வெற்றி இலக்கு, அதாவது வளர்ச்சி சதவீதம் கேட்பாங்க. 2.1லேருந்து 6.6 வரைக்கும், 2.1லேருந்து 3.6 வரைக்கும் இந்த திட்ட இலக்கு இருந்திருக்கும். ஸோ இதில் முக்கியமான முன்முயற்சிகள்னு சொல்லும்போது பக்ரானங்கல் அணை, ஹீராகுட் அணை, இந்த தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டங்கள், இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம், இது எல்லாமே வந்து இந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 1956க்கு அப்புறம் 2வது ஐந்தாண்டு திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டம் 56லேருந்து 61 வரைக்கும். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மஹ்லானா லோபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி மஹ்லானா லோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு முக்கிய கவனம் செலுத்தாங்கன்னா விரைவான தொழில்மயமாக்கலுக்காக இதை அடிப்படையாக கொண்டு இந்த கனரக தொழில்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் முக்கிய கவனம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இதோட முயற்சிகள் பார்த்திங்க அப்படின்னா பிலாய், துர்காப்பூர், ரூர்கேலா, இரும்பு ஆலைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு ஆலைகள் நிறுவுறதுக்கு வந்து முன்முயற்சி எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காதி மற்றும் கிராம தொழில்களில் தொழில்களுக்கு என்ன ஒரு ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. 1957 ஒரு ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னா கனரகம், சரியா, ரெண்டாவதாக கனரகத்துக்கு கனரகத்தை மாதிரியாக வச்சு திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2வதாக கனரக தொழிற்சாலை, அது வந்து அதில் வர கனரகம், மஹ்லானா லோபிஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கனரகத்தை மாதிரியாக வச்சு திட்டமிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961ல் 66 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இது யார் அப்படின்னா சக்கரவர்த்தி அண்ட் சாதிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காட்கில் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸாம்பிள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. காட்கில் ஃபார்முலா அப்படியே இதுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா. காட்கில் ஃபார்முலான்னு அப்படியே தமிழ்லேயே கொடுத்துருவாங்க. அது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து 3வது ஐந்தாண்டு திட்டம். இது காட்கில் யோஜனா சொன்ன மாதிரி ஜான் சாண்டி அந்த மாதிரியெல்லாம் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இது எதுக்கு முக்கிய கவனம் செலுத்திக்கணும்னா விவசாயம் மற்றும் தொழிலில் வந்து முன்னேறதுக்காக சுயசார்பு உற்பத்தி முறை வந்து முயற்சி பண்ணிட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் இது வந்து தோல்வியில் தான் முடியும். சரியா. ஸோ இதில் முன்முயற்சி தான் வந்து எஃப்சிஐ, அந்த இந்திய உணவுக் கழகம், வேளாண்மை விலை ஆணையம், இதெல்லாம் வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திட்ட விடுமுறை காலம், 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலம். ஏன் 3 ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலம் அப்படின்னா இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வி, அப்புறம் தொடர் போர்கள், அப்புறம் பணவீக்கம், வறட்சி, இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக வந்து திட்ட காலத்தை வந்து தற்காலிகமாக எடுத்து வச்சு திட்ட விடுமுறைகள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணிவிட்டு ரூபாயோட மதிப்பை வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4வது ஐந்தாண்டு திட்டம். 4வது ஐந்தாண்டு திட்டங்கிறது அசோக் ருத்ரா மேனன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக தான் அவங்க பாடுபடுவாங்க. ஸோ இது எதுக்கு முக்கியத்துவம்னா அந்த நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் சுயசார்போட படிப்படையான சாதனை. ஸோ இதுக்காக தான் இவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம் தீட்டியிருப்பாங்க. ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் இது ரொம்ப முக்கியம். டிபி தார் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிப்பி காட்டாவோ, இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இது வறுமை ஒழிப்பு. இந்த கரிப்பி காட்டாவோ அப்படிங்கிறது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து டிபி தார் மாதிரி. சரிங்களா. அந்த டைமில் இந்த இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் அவங்க நிறைய முயற்சிகள் எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ வேலைவாய்ப்பு, நீதி, விவசாய உற்பத்தி, பாதுகாப்பில் சுயசார்பு, இதெல்லாம் பாதுகாப்பில் சுயசார்பு இது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க இந்திரா காந்தி அம்மார் பீரியட் இதில் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, முயற்சி எடுத்திருப்பாங்க. முக்கிய முன்முயற்சிகள்னு சொல்லும்போது அந்த குறைஞ்சபட்ச தேவைகள் திட்டம் அது இருக்கும். அப்புறம் ஜனதா கட்சி, இப்போ இருக்க பிஜேபி அந்த அப்போ தான் உருவாக்கப்பட்டிருக்கும். 1978 தான் அந்த மன்னிக்கணும், இந்த ஜனதா கட்சி அரசாங்கத்தில் தான் இந்த திட்டம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலிங் பிளான். இதுவும் வந்து 1978லேருந்து 1980 வரைக்கும். சரிங்களா. சுழல் திட்டம், ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனதா அரசாங்கத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இது வருஷம் திருத்தக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் இது. சரிங்களா.
இது அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஆண்டுகளுக்குன்னு திட்டம் நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தையும் கொண்டிருக்கும் இது ரோலிங் பிளான். ஸோ நெக்ஸ்ட்டு 6வது ஐந்தாண்டு திட்டம். இது பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்நுட்ப சுயசார்புக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய இலக்கு வந்து வளர்ச்சி சதவீதம் 5.2 விட 5.6 வரைக்கும் இருந்திருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது உணவு தானிய உற்பத்தியில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக, சரிங்களா. ஸோ அதுக்காக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, வேலைவாய்ப்பு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா உள்கட்டமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இது முக்கியமான முயற்சி பார்த்திங்கன்னா இறக்குமதி மற்றும் உத்தியில் ஊக்குவிப்பு பண்ணுறது தான் இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 90-92 வந்து ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க, சரிங்களா. ரொம்ப முக்கியம். அந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க, அந்த காலங்களில் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் வந்து ஆண்டு திட்டங்களில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்பிஜி அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மனிதவள மேம்பாட்டுக்காக, அதாவது வேலைவாய்ப்பு, கல்வி, பொது சுகாதாரம் வீட்டில் முக்கியத்துவம் கொடுத்து மனிதவள மேம்பாடு பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான திட்டங்களில் ஒன்றாக கன்சிடர் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 9வது திட்டம். 9வது திட்டம் 97-2002 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இது எதுக்கு கவனம் செலுத்தோம்னா சமூக நீதி மற்றும் சமப்பங்குடன் கூடிய வளர்ச்சிக்காக இது பண்ணும். இது வந்து நம்ம ஆசியாவே பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடியை கொண்டாட்டிருக்கோம். அதனால் இதனுடைய இலக்கம் வந்து எட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்து இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் தள்ளப்பட்டிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2002 2007 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வறுமை குறைப்புக்காக தான், பாலின இடைவெளி குறைத்தல் அதுக்காக போட்டிருப்பாங்க. இது 10வது ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டங்கிறது 2007 2012 கொண்டு வந்திருப்பாங்க. வேகமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ இதை நோக்கி தான் பயணம் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 12வது திட்டம் 2012 2015 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இது வேகமான அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சிக்காக இதை போட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் இது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த பின்னணி, அந்த வரலாற்று திட்டமிடலான வரலாற்று பின்னணி வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சரிங்களா. இந்த ஆரம்பகால யோசனைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம், சரிங்களா. திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த ஒரு 10ஆண்டு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். இவர் தான் வந்து இந்த திட்டமிட்ட பொருளாதாரத்தோட தந்தை அப்படின்னு கூட அவரை நம்ம வந்து சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அப்புறம் தேசிய திட்டமிடல் குழு, இந்த பம்பாய் திட்டம் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. பம்பாய் திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1944 கொண்டு வந்திருப்பாங்க. காந்திய திட்டம் 1944 அந்த SN அகர்வால் அவர் முன்மொழிஞ்சிருப்பார். மக்கள் திட்டம் MN ராய் முன்மொழிஞ்சிருப்பார். அப்புறம் சர்வோதய திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ இதுதான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.